ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-சேவை ஆட்டோ. இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்காக வருஷம் ரெக்யர்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் இந்த வருஷம் ரெக்யர்மெண்ட் பற்றின முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த அப்ளிகேஷன் போட என்னென்ன ஏஜ் வயது வரம்பு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருந்தால் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சரிங்களா? அதனால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இது லாஸ்ட் இயர் வந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உண்டான அப்ளிகேஷன் டேட்ஸ். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ வந்திருக்கு, 8/8/2023. சரிங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் விட்டதுலேருந்து ஒரு 10 நாள் கேப் இருக்குது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஒன் மந்த் ஓப்பனில் தான் இருக்கும். எழுத்து தேர்வு மேபி டேட் அவங்க லேட்டராக சொல்லுவாங்க. எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்கும். அதனால் இதான் அப்ளிகேஷன் டேட்ஸ் இப்படி தான் வரும். அப்ளிகேஷன் வந்த உடனே அதுக்குண்டான வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. சரிங்களா? அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சியில் 10% ஆஃப் வேக்கன்சி அவங்களுக்கு மட்டுமே. ஓகேவா? இன்னொன்று இப்போ 100 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் 100ல் 10% ஆஃப் வேக்கன்சி, அதாவது 10 வேக்கன்சி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக மட்டுமே அதில் ஒதுக்கிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸர்வீஸ் மேன் அவங்களுக்கு 5% ஆஃப் வேக்கன்சி. சரிங்களா? ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு 3% வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு முக்கியமானது பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க இங்கிலீஷ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையோ தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளிகேபிள். அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நியர்பை இ-சேவை மையத்தில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பிஎஸ்டிஎம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா 20% ஆஃப் மார்க் 20% ஆஃப் வேக்கன்சி உங்களுக்கு மட்டுமே வரும். அதாவது 100ல் 20%னா 20 வேக்கன்சி உங்களுக்காகவே நம்ம தமிழ்நாடு போலீஸில் ரெக்யர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் டீட்டெயில். இதில் ஸ்டார்டிங் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18. அதேமாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு உண்டான ஹையஸ்ட் மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்றது இருக்குது. இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 28 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அவங்க மேக்ஸிமம் 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அப்புறம் 3ஆம் பாலினத்தவர் அவங்க 31, ஆதரவற்ற விதவைகள் 37, இதில் எக்ஸர்வீஸ் மேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 47. சரிங்களா? மேக்ஸிமம் 18லேருந்து 47. நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யர்மெண்ட்டில் வர மாதிரி நீங்கள் 500க்கு ஒரு 450, 460 அந்த மாதிரி எடுத்திருந்தால் தான் எலிஜிபிள். அப்படிலாம் இல்லை. 10th நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனே வெறும் 10th தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னாலும் இதுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அது உங்கள் ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். இதில் ஒரு 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அதாவது எழுத்து தேர்வு. 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நடக்கும். 3வது சிறப்பு மதிப்பெண். அது என்னன்றதே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஓகேவா? இதில் எம்சிக்யூ, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ABCD அந்த மாதிரி இருக்கும். இதில் 2 பார்ட் இருக்கும். செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு. இந்த பிரிவு 1ல் 80 மார்க்கும், பிரிவு 2ல் 70 மார்க் இருக்கும். அதனால் இந்த தமிழ் மொழி தேர்வு அதான் உங்களுடைய தகுதி தேர்வு. அதை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது பாஸ்னால் ஒரே பேப்பர் தான். ஒரே பேப்பரில் ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும். எடுத்ததாக தான் உங்களுடைய அந்த செகண்ட் பார்ட் வேல்யூவேஷனுக்கே ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சான்றிதழ்கள் சரிபார்த்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வுகள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ரன்னிங், இந்த ரோப் கிளைம்பிங் அந்த மாதிரி ஒரு சில ஃபிசிக்கல் நடக்கும். அதுக்குண்டான டீட்டெயில் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சிறப்பு மதிப்பெண். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸாக இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஓகேவா? அதிகபட்சம் 6 மதிப்பெண்கள், அதான் 2 to 6. ஓகேவா? இது வந்து பேஸ்ட் ஆன் நீங்கள் அந்த என்சிசினா அந்த சர்டிஃபிகேட் பேசிஸில் உங்களுக்கு வந்து 2 to 6 மார்க்ஸ் வந்து தருவாங்க. டோட்டலாக இந்த எல்லா விதமான எக்ஸாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு. இதில் வந்து விண்ணப்பதாரர்கள் தேர்வு கட்டணம் ரூபாய் 250 இணையதள வழி, அதில் வந்து யூபிஐ இந்த மாதிரி மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்குண்டான அப்ளை வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த டைமில் நாங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரிய வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, டாக்குமெண்ட்ஸ் டு பி ரெடி வித் யூ நவ். அப்ளிகேஷன் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கணும். அதில் முக்கியமான டீட்டெயில் இதை வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரெண்டுமே கம்பல்சரி. நீங்கள் அப்ளிகேஷன் இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ ஈஸியாக மையத்திலே போகிறீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ரெண்டுத்துமே கேட்பாங்க. ஓடிபி வரும், ரெண்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபாதர் நேம், மதர் நேம். ஓகேவா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, உங்களுடைய தழும்பு, மச்சம் ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய 10th ஒரிஜினல் மார்க் ஷீட். சரிங்களா? அதேமாதிரி கம்யூனிட்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதும் ஓகே தான். இதனால் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தால் என்னுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், இல்லை ஃபோட்டோ எடுத்தால் ரிஜெக்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்தாலும் கிளியாரிட்டியாக இருந்தால் ஓகே. சரிங்களா? 10th மார்க் ஷீட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபோன்லேயே கூட ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அப்ளை வீடியோ வந்தவுடனே நீங்கள் அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 5ஆவதுலேருந்து 8ஆவதுக்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 to 14 அது இருக்குல்ல, இந்த 9 to 14 இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இஃப் அவைலபிள் அப்படின்னா எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட், என்சிசியில் இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அதுக்கு நான் சர்டிஃபிகேட், இதெல்லாம் இருந்தால் சரிங்களா, இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் என்கிட்ட இது எதுவுமே இல்லைன்னா இந்த 1 to 8 இருக்குல்ல, அது கம்பல்சரி எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்கள் நியர்பை இ-சேவை மையம் எங்கேயாவது இருக்கும். சரிங்களா? உங்கள் ஊரில் இருக்கும், இல்லை ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட 10th 12th மார்க் ஷீட் வச்சு நீங்கள் உங்களுடைய பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகேபிள் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணணும்னா 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். 1ஆவதுலேருந்து 5ஆவது நான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிட்டேன், 6ஆவதுலேருந்து 12ஆவது மட்டும் தான் நான் தமிழ் மீடியம்னா அதுக்கு எலிஜிபிள் ஆகாது. 1 to 12 ஃபுல்லாகவே. சரிங்களா? அதனால் நீங்கள் 1 to 10 இருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான். அதனால் 10ஆவது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்ஸ்னால ஓகே தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட். ஓகேவா? இதில் இந்த 9 to 14 நீங்கள் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி 1 to 8 வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மொபைல்லேயும் போடலாம், இல்லை சிஸ்டம்லேயும் போடலாம். அதுக்குண்டான வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.